எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அதை பகிர்ந்து கொள்ளதான் இந்த வீடியோ நாங்க போட போறோம். என்னம்மா பத்தியா? என்ன பண்ற? நான் வீடியோ இப்ப ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டியா? ஆமா, எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா ஆமா, எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே, சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். ஓகே ஓகே. என்ன ஆச்சு? வெற்றி படிகள் ஏறி விட்டோம். முதலாம் படி ஏறி இருக்கிறோம் நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம முதல்ல இருந்து நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் எப்படி நம்ம இதை அச்சீவ் பண்ணோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்றத உங்களுக்கு எல்லாம் நாங்க பகிர்ந்து சொல்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? முதல்ல நாங்க 1 இயர் பிஃபோர் கரெக்டா ஆகஸ்ட்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். போன ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தோம். எங்களுக்கு ஹேமா அவங்களுடைய டிப்ரெஷன்ல இருந்து அவங்க வெளியில வரணும், அதுதான் முக்கிய நோக்கமா இருந்தது. ஏன்னா வெளி உலகத்துக்கு அவங்களால போய் எங்கேயும் நிற்க முடியாது, அவங்களால வெளி உலகத்துல போய் நடமாட முடியாது. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளதான் இருந்தாகணுன்றதுனால அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயினாங்க இதை பத்தி நினைச்சு. அதனால அவங்கள வந்து அதுல இருந்து முதல்ல வெளியில கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. என்னதான் நான் உட்காந்து அவங்க கிட்ட பேசிட்டே இருந்தாலும் கூட அவங்க திருப்பி அவங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு இல்ல, நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். பயம் இருந்துச்சு. 2 பேருக்கும் பயம் வந்து ஒரு பேசிட்டு இருப்போம். அதை பத்தி நான் எங்களுடைய மைண்ட் ஃபுல்லாவுமே. அதுவும் இல்லாம இன்னொரு 2-3 சம்பவங்கள் அது கூடவே எங்களுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு வீக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீக்கா ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அந்த வீக்கான பர்சன் மேல கல் எடுத்து போட்டா ஒரு காயத்தை ஏற்படுத்தினா அந்த காயமும் சேர்ந்து நம்மள எவ்வளவு ஒரு கஷ்டப்படுத்தும். அந்த மாதிரி எங்களை 2-3 பேர் பண்ணாங்க. அந்த டயத்துல சேமா அவங்க பண்ணாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஊண்டிங்கா இருந்தது. அப்போ இதுங்களே நினைச்சிட்டு இருந்தா நம்ம லைஃப்ல நம்ம ரொம்ப டிப்ரெஷன்ல தள்ளிடுவோம் சொல்லிட்டு ஹேமாவை நானும் டிசைட் பண்ணோம். அப்ப ஹேமா சொன்னாங்க நம்ம இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க. சரி, நானும் சரி, நான் இருந்தாதான் அவங்க ஏதோ வீடியோ சொல்ல அப்போ போட முடியும், ஏன்னா அவங்களோட உடல்நிலை அப்படி இருந்தது. அதனால எனக்கு வந்து உண்மையிலே உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்த வயசுக்கு மேல நம்மளுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா நம்ம குழந்தைக்காக நாம தான் உதவி பண்ணணும் எல்லா இதுலயும். இது வரைக்கும் அவளை எதுலையுமே நான் விட்டு கொடுத்தது கிடையாது. அவளுக்கு வந்து நான் வந்து ஒரு ஊன்றுகோலா அவள் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்ன்றதான் என்னுடைய லட்சியம். அது மாதிரிதான் இருந்துட்டு இருக்கேன் அவளுக்கு. அப்போ இதுலயே நாம தான் அவளுக்கு இனிஷியேட் பண்ணி விடணும் அப்படி. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தை ஒரு 2-3 மாசத்துல நல்லா ஆயிடுவா. அவன் நல்லா ஆனப்புறம் அவ பார்த்துக்கு போறான், நமக்கு என்ன இருக்கு. அதனால அவ கேட்கறா நம்ம இது பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு இதுலதான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க இப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்க, நான் அது மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி உங்களுக்கே மீதி எல்லா கதையும் தெரியும். ஆமா ஆமா, 1 இயர்ல எந்த அளவுக்கு அவங்க பண்ணி ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சோம். 2024 ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தோம். அது இனிஷியலா 2-3 மாசம் வந்து அம்மா தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா காரணம் நானும் வர ஆரம்பிச்சேன். பண்ண முடியாது. ஆமா, அதனால நான் என்ன பண்ண சொல்லுவாங்க நான் பண்ணுவேன். அப்படியே ஆரம்பிச்ச எங்க ஜேர்னி பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டிருச்சு. லைவ்ன்ற ஒரு ஆப்ஷன் அப்புறமா தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜனவரில இருந்து தான் நாங்க லைவ் எல்லாம் வர ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா எனக்கு மார்ச் ஏப்ரல்ல வந்து 3000 வாட்ச் அவர் கிராஸ் பண்ணி மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி ஆயிருச்சு. அப்பவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்லையே, 1 இயர் கூட ஆகலையே அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஃபர்ஸ்ட் சேலரி அப்படிங்கிறது தானே பெரிய விஷயம். நான் எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கறத சுத்தமா ஐடியாவே நடுவுல வந்து இதுக்கு நடுவுல சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். அப்ப நாங்க முதல்ல இந்த யூடியூப்ல எல்லாம் பண்ணும்போது ஒரு 1 மந்த்துக்குள்ள எங்களுக்கு நிறைய ஆப்போனன்ட் வந்தது. எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ன மீடியா இது, மீடியால சோசியல் மீடியா வந்து தவறானது இல்ல, அது வந்து ஒரு தவறான ஒரு இது. இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி இவ்வளவுலாம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணீங்க, இப்ப நீங்க எதுக்கு இதுல எல்லாம் வரீங்க, சோசியல் மீடியாக்கெல்லாம் எதுக்கு வரீங்க? அதாவது என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க இருக்கிற கண்டிஷனுக்கு அதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் உடம்ப பாருங்க, உடம்ப பாருங்க, அதுல மட்டும் உங்க ஃபோக்கஸ் இருந்தா போதும், நீங்க எதுக்கு இதுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அட்வைஸ் பண்ற மாதிரியே அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க வந்து எங்க மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, இது வந்து எங்களுக்கு அவங்க சொன்னதை இக்னோர் பண்றோன்றது இல்லை, ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கு. இப்ப நாளைக்கு என்ன வீடியோ பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ண ரிலாக்ஸேஷன் ஒண்ணு. அதே மாதிரி எனக்கு நடந்த சம்பவங்கள் நான் இன்னும் ரொம்ப ஓப்பனா சொல்லல. அதுக்கெல்லாம் நான் ஒரு முன்னோடியா ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படிங்கிறது என் ஆழ் மனசுல பதிந்துருச்சு. ஏதாவது இதுல இருந்து நான் வெளியே வரணும், எனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு டூல் வேணும், அதுதான் இந்த யூடியூப் அப்படின்னு நாங்க எடுத்துக்கிட்டோம். அதை நாங்க சின்சியரா தான் இருந்தோம்.
டெய்லி ஷார்ட்ஸ் போடாம இருக்க மாட்டோம். ஜனவரிக்கு அப்புறமா லைவ் வர ஆரம்பிச்சு டெய்லி ஸ்கிப் பண்ணாம லைவ் போடுவோம். என்னைக்காவது ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் ஸ்கிப் ஆகும். இது என்னன்னா இப்போ வந்து இன்னும் எங்களுக்கு இன்னும் நாங்க என்ன நினைச்சு வந்தோமோ நல்லா இன்னும் செய்து முடிக்கல. நாங்க வந்து இப்ப அச்சீவ் பண்ணிட்டு வரோம். இப்பதான் முதல் படியில இருக்கோம். இன்னும் நாங்க எத்தனை படி ஏறணும்னு இருக்கோ அத்தனை படி நாங்க ஏறிதான் ஆகணும். அப்படி ஏறின பின்னாலதான் நாங்க வந்து எந்த ஒரு இதுக்காக நாங்க இங்க இதுல வந்தோமோ அதுக்குரிய வீடியோக்களை பேசி போட முடியும். அப்பதான் அது நிறைய பேரை போய் ரீச் ஆகும். இப்ப வந்து நாங்க அந்த சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட்டாலும் கூட அந்த அளவுக்கு ரீச் கிடைக்குமா அப்படின்னா சந்தேகம் தான். அதனால வெயிட் பண்றோம். இன்னும் ஒரு 10K 20K வரட்டும். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனக்கு ரீச் கிடைக்கும். அப்புறம் இப்போ வந்து எங்களுக்கு இருக்கிற நீங்க எல்லாருமே பப்ளிக் ஆடியன்ஸ் தான். அது நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். ஆமா எங்களுக்கு ஆமா நீங்க பப்ளிக் நீங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. எனக்கு நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க பண்ணிருக்கீங்க. இப்ப அவங்க எல்லாம் பண்ண இந்த சூப்பர் சாட், மெம்பர்ஷிப், சூப்பர் ஸ்டிக்கர் இதெல்லாம சேர்ந்துதான் எனக்கு $100 சேர்ந்துருக்கு. ஆமா எப்ப ஸ்டார்ட் ஆச்சு இந்த $100 பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து எனக்கு வந்து டாலர் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாசம் சேர்ந்துதான் எனக்கு $100 வந்திருக்கு. இது வந்து கம்மியான தொகையா இருந்திருக்கலாம், ஆனா எங்களுக்கு அது பெரிய தொகை. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்யற எல்லா விஷயமும் நமக்கு ஸ்பெஷல் தானே. அது மாதிரி இன்னும் போக போக நாங்க டெவலப் ஆவோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பு தான் அதுக்கு தேவை. ரெண்டாவது இப்ப சேலரி எங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கு. இந்த வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்றது நாங்க ஏற்கனவே வந்து லைவ்ல சொல்லியிருக்கோம். அப்புறம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஏற்கனவே நாங்க தெரியப்படுத்திருக்கோம். சரிங்களா? அதுதான் நாங்க பண்ண போறோம். நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி, அதனால நாங்க வந்து பிள்ளையார் பூஜை போட்டு அந்த பணத்தை அவர்கிட்ட வச்சு வணங்கிட்டு நாங்க எடுக்க போற இந்த ஸ்டெப்பு எங்களுக்கு ரொம்பவும் நல்ல முறையில வளர்ச்சி அடையணும் நாங்க அப்படின்னு நாங்க அவர்கிட்ட வேண்டின்னு தான் நாங்க பண்ண போறோம். இது வந்து எங்களுடைய ஒரு சந்தோஷமான தருணம். இதை உங்ககிட்ட எல்லாம் நாங்க பகிர்ந்து இருக்கிறோம். ஓகேங்களா? கஷ்டப்படும் போது நமக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க இல்லையா? இப்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னால திருப்பி அவங்கள தேடி போய் பண்ண முடியாது, ஆனா நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்சது. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றதுனால தான் நான் இப்ப இங்க இருக்கேன். இந்த அமௌண்ட் என்கிட்ட இருக்குது. எனக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10,000 வந்துச்சு யூடியூப்ல இருந்து. அதுலதான் நான் வந்து என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கறது அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப வந்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அந்த காசை கொண்டு வந்திருக்கிறேன் ஏடிஎம்ல இருந்து. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வாரம் நான் என்ன பண்றேன் அப்படிங்கறது ஒரு 4 days 5 daysல உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்லுவேன். ஸோ இதுக்கு எல்லாருமே வந்து நீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், எனக்கு லைக் போட்டவங்களா இருக்கட்டும், எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணாம என்னோட வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களா இருக்கட்டும், அப்புறம் எனக்கு வந்து மெம்பர்ஸா இருக்கட்டும், மெம்பர்ஸ் ஆக முடியல, எனக்கு அமௌண்ட் இல்லை, நான் சூப்பர் சாட் பண்றேன் அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உங்களோட இந்த ஒத்துழைப்பு இல்லாம இது எனக்கு இவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்காது. இல்லாத விஷயம். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ண அந்த நாள் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையிலே நானும் அம்மாவும் எப்பயும் போல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, முருகர் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு வரும்போதுதான் நாங்க ஏடிஎம் வந்து காசு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க என்ன பண்ண போறோம்ன்றத அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ஓகேங்களா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் அந்த மாதிரி வெல் விஷஸ் எல்லாருக்கும் எங்களோட வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியும் இருக்காங்க, எங்களை பத்தி சொல்லி ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.